வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம்னா டக் லைஃபுங்க. இந்த படம் 2025ஆம் ஆண்டு வெளிவந்துருக்குதுங்க. இந்த படத்தோட டைரக்டர் மணிரத்னங்க. இந்த திரைக்கதை எழுதியவர் மணிரத்னம் கமலஹாசனுங்க. தயாரித்தவர் கமலஹாசன், ஆர் மகேந்திரன், மணிரத்னம், சிவா ஆனந்த். ஒளிப்பதிவு ரவி கே சந்திரனுங்க. திருத்தியவர் ஏ ஸ்ரீகர் பிரசாத். இசையமைத்தவர் ஏஆர் ரகுமான். தயாரிப்பு நிறுவனங்கள் ராஜே கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் டாகீஸ். நாடு இந்தியா, மொழி தமிழ் மொழிங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200-300 கோடிங்க. வசூல் தோராயமாக ஒரு 97 கோடிங்க. இந்த படம் நவம்பர் 2022 KH234 என்ற தற்காலிக தலைப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுங்க. ஏனெனில் இது முன்னணி நடிகராக கமலஹாசனின் 234வது படம்ங்க. மேலும் அதிகாரப்பூர்வமாக தலைப்பை ஒரு வருடம் கழித்து வெளியிடப்பட்டதுங்க. ஜனவரி முதல் 2024 பிற்பகுதியில் வரை சென்னை, காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, புதுடெல்லி மற்றும் வட இந்தியாவின் சில பகுதிகளில் முதன்மை புகைப்படம் கலைகள் நடைபெற்றன. டக் லைஃப் திரைப்படம் இந்தியாவில் ரெட் ஜெயிண்ட் மூவிஸால் தரமான ஐமேக்ஸ் மற்றும் இபிக் வடிவங்களில் திரையங்களில் வெளியிடப்பட்டதுங்க. விமர்சகர்களிடமிருந்து எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றது. ஹாசன் மற்றும் சிலம்பரசன் நடிப்பு, ஒளிப்பதிவு மற்றும் கதைக்களம் ஆகியவற்றை பாராட்டிய விமர்சகர்கள், ஆனால் இரண்டாம் பாதியின் கணிக்கக்கூடிய திரைக்கதையை விமர்சித்தனர். 2025ஆம் ஆண்டில் அதிக பட்ஜெட் செய்த தமிழ் படங்களில் ஒன்றாக இது இருந்த போதிலும் மிகப்பெரிய வசூலித்து பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. டக் லைஃப் கதைக்களம் 1994ஆம் ஆண்டு பழைய டெல்லியில் கும்பல் தலைவன் சதானந்த் யாதவ் பல வருட பகைமைப்புக்கு பிறகு போட்டியாளர்களான ரங்கராயா, மாணிக்கவேல் மற்றும் அவரது தம்பி மற்றும் இணைத்தலைவர் சத்தியவேல் ஆகியோரை சந்தித்து அவர்களுக்கு இடையே ஒரு சமாதானம் குறித்து விவாதிக்கிறார். இருப்பினும் மாணிக்கம் மற்றும் சத்தியவேலுக்கு தெரியாமல் சதானந்த் பின்னர் டெல்லி காவல்துறையினரை உள்ளடக்கிய துப்பாக்கிச் சூட்டை ஏற்பாடு செய்வதன் மூலம் சண்டையை ரத்து செய்கிறார். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட மோதலில் செய்தித்தாள் விநியோகஸ்தர் ஒருவர் மாணிக்கத்தால் சொல்லப்பட்ட அவரது குழந்தைகள் அமரன் மற்றும் சந்திரா பிரிந்து விடுகிறார்கள். பாதுகாத்ததாக சத்தியவேல் நம்புகிறார். அமரின் தந்தை செய்தித்தாள் ஒரு விநியோகஸ்தர் என்பதை அறிந்த பிறகு இந்த சம்பவத்தால் ஈர்க்கப்பட்ட சத்தியவேல் அவரை தத்தெடுத்து தனது சொந்த மகனாக வளர்க்கிறார். அதே நேரத்தில் சந்திராவை கண்டுபிடிப்பதாக அமரனுக்கு உறுதியளிக்கிறார். 2016ஆம் ஆண்டில் மாணிக்கத்தின் மகள் சாந்தி இந்த சதானந்தின் மருமகன் ரன்விஜய் யாதவால் ஏமாற்றப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். பழிவாங்கும் விதமாக அமரன் ரன்விஜயை பிடிக்கிறான். அவன் சத்தியவேல் கொலை செய்கிறான். இதன் விளைவாக சத்தியவேல் சிறையில் அடைக்கப்படுகிறார். அமரன் பேரரசின் பொறுப்பில் விடப்படுகிறான். பின்னர் மாணிக்கமும் அமரன் சதானந்தை சந்திக்கிறார்கள். அவர் மீண்டும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை முன்மொழிகிறார். அமரன் தனது வணிக பகுதிகளை எடுத்துக் கொள்ளலாம். ஆரம்பத்தில் அதிருப்தி அடைந்தாலும் இறுதியில் இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். திரும்பியதும் தனது மகள் மங்கை தனது உதவியாளர் சிவகுருவின் மகனான நாகவரனான உறவை அவர் ஒப்புக்கொள்கிறார். மேலும் அவர்களின் திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார். விழாவின் போது அவர் தனது பேரரசின் மாறிவரும் இயக்கவியலை கவனிக்கிறார். இப்போது அனைவரும் அமரனின் தலைவராக கருதுகிறார்கள். அமரன் அவரை தூக்கி எறியக்கூடும் என்று அவர் நினைக்கிறார். தனது கும்பலுடன் பயணிக்கும் போது ரன்விஜயின் மூத்த சகோதரர் தீபிக்கின் கூட்டாளிகளால் நடத்தப்படும்
கொலை முயற்சியில் சக்திவேல் தப்பிக்கிறார். தீபக் தனது சகோதரின் மரணத்திற்கு பழி வாங்குவதாக சதானந்தின் ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக சதானந்தின் தயக்கம் இருந்த போதிலும் சக்திவேலை கொன்று தனது சகோதரியின் மரணத்திற்கு பழி வாங்குவதாக அவர் சபதம் செய்கிறார். சக்திவேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அங்கு அவர் இன்ஸ்பெக்டர் ஜெய் ராயப்பாவை சந்திக்கிறார். அவர் கும்பல் போர் பற்றி அவரிடம் கேட்க முயற்சிக்கிறார். சம்பவத்திற்கு பிறகு தாக்குதலின் போது அமரன் இல்லாததால் அவரை எதிர்கொண்டு அவரை மிகவும் வருத்தப்படுகிறார். அந்த நேரத்தில் அமரன் அவர்களோடு இங்கு இருந்ததாகவும் மங்கை கர்ப்பமாக இருந்ததாகவும், ஆனால் இறுதியில் சக்திவேலின் மனைவி ஜீவா அவரிடம் ஊறுகிறார். இதற்கிடையில் மாணிக்கு மற்றும் கும்பலில் உள்ள மற்றவர்கள் அன்புராஜ், ககுலவா மற்றும் பத்ரோசா அப்புறம் சக்திவேல் அவர்கள் மீது தொடர்ந்து சந்திக்கப்பதாலும் கும்பலின் ஒரு நடவடிக்கைகள் அவர் தலையிடுவதாலும் எச்சரிக்கையாகி அவரை வீழ்த்த முடிவு செய்கிறார்கள். அவரை 1994 ஆண்டு நடந்த துப்பாக்கி சூட்டின் போது தனது தந்தையின் மரணத்திற்கு சக்திவேல் தான் காரணம் என்று பொய்யாக கூறி அவரையும் தங்கள் சதி திட்டத்தில் சேரும்படி வற்புறுத்தியிருக்கிறார்கள். அமைதியை தேடி சக்திவேல் அவர்களுடன் செல்லும் வழியில் பயணிக்கிறார். மற்றொரு கொலை முயற்சிக்கு தனக்கு காத்திருக்கிறது என்பதை அறியாமல் அமரன் சதிகாரர்களுடன் சேர்ந்து சக்திவேலை ஒரு குன்றிலிருந்து தூக்கி எறிந்து தன்னை கொன்று விட்டதாக நம்புகிறார். திரும்பி வந்ததும் அந்த கும்பல் அமரனை புதிய சக்திவேல் என்று அறிவிக்கிறது. இருப்பினும் சக்திவேல் வீழ்ச்சியில் இருந்து தப்பித்து அருகில் உள்ள புத்த மடாலயத்தை நோக்கி சென்று பனிச்சரிவில் இருந்து தப்பித்ததாக தெரியவந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு சக்திவேல் நேபாள துறவிகளிடமிருந்து தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டு கொள்ளுச்சியாகவும் கணக்கிடப்பட்டவராகவும் பழிவாங்கும் மனப்பான்மையுடனும் டெல்லிக்கு திரும்புகிறார். தனது மரணம் மற்றும் அதைத் தொடர்ந்து இந்த மாணிக்கத்தால் நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி அறிந்து கொண்டதால் ஏற்பட்ட மன உளைச்சலால் ஜீவா அதிர்ச்சிகரமான ஒரு நினைவாற்றல் இழப்பை சந்தித்து அவர் அறிகிறார். பின்னர் சக்திவேல் ஜீவாவும் மங்கையும் வசிக்கும் திருச்செந்தூருக்கு செல்கிறார். மேலும் தனது மனைவி ஒரு பரிதாபகரமான நிலையில் இருப்பதை கண்டு தான் யார் என்பதை அவரால் நினைவில் கொள்ள முடியாத அளவுக்கு அவரை காட்டி கொடுத்தவர்களை பழிவாங்க தூண்டுகிறார். பின்னர் அவர்களை ஒவ்வொன்றாக கொல்ல தொடங்குகிறார். அன்புராஜை ஹெலிகாப்டரின் ரோட்டர்களில் தள்ளியும் பத்ரோசை ஓடும் ரயிலின் முன் தள்ளியும் மாணிக்கத்தை சுற்றி கொன்று ஒரு பாலத்திலிருந்து தள்ளியும் கொண்டு விடுகிறார். அமரன் தன் மற்றும் ககுலுவா மட்டுமே எஞ்சியுள்ளனர். ககுலுவா சக்திவேலிடம் சரணடைந்து அமரன் நிகழ்வை கண்காணிக்க அவரது உளவாளியாக இவர் செயல்படுகிறார். இருப்பினும் அமரன் விரைவில் இதை கண்டுபிடித்து அவரை கொண்டு விடுகிறார். சக்திவேல் இன்ஸ்பெக்டர் ஜெய் ராயப்பாவை சந்தித்து ஜெய் தனது பழிவாங்கலுக்காக அமரனை கொல்ல அனுமதிப்பதாகவும் ஒப்பந்தம் செய்கிறார். பின்னர் சக்திவேல் தனது எஜமானி இந்திராணியை தொடர்பு கொள்கிறார். அவர் இப்போது அமரனுடன் ஒருதலை பட்சம் உறவில் இருக்கிறார். இருப்பினும் தீபக் அமரனுக்காக தயாரிக்கப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் கொண்டுவிட்டு சக்திவேலை அமரனை அழித்து விடுகிறார். இன்ஸ்பெக்டர் ஜெய் ராயப்பா அவரை மீட்டு அவரது வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். அவர் குணமடையும் போது டாக்டர் அண்ணாவால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர் அமரனின் நீண்ட காலமாக காணாமல் போன சகோதரி சந்திரா என்று தெரிய வந்துள்ளது. இவர் 1994 ஆண்டு துப்பாக்கி சூட்டின் போது பிரிக்கப்பட்டவர். சக்திவேல் அமரனை அசல் துப்பாக்கி சூடு நடந்த இடத்திற்கு வரவழைக்கிறார். அங்கு இருவரும் நேருக்கு நேர் சண்டையில் ஈடுபடுகிறார்கள். போர் முடிந்தும் தனது தந்தையின் மரணத்திற்கு தான் பொறுப்பல்ல என்று சக்திவேல் அமரனை நம்ப வைக்கிறார். இதனால் அமரன் தனது தவறை உணர வைக்கிறார். அதே நேரத்தில் சந்திரா தனது நீண்ட காலமாக காணாமல் போன
ஒரு சகோதரன் இருப்படத்தை சத்யவேலிடமிருந்து அறிந்த பிறகு ஜெய்யுடன் சம்பவ இடத்திற்கு வருகிறார். அமரனும் சந்திராவும் மீண்டும் சகோதரர்களாக இணையவிருக்கும் நேரத்தில் தீபுக்கு தலையிட்டு அமரன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துகிறார். ஆனால் சத்யவேல் அவரை காப்பாற்றுகிறார். ஆனால் தொட்ட அமரனை காயப்படுத்துகிறது. சக்திவேல் தீபகை கொன்று அமரனை உயிர்ப்பிக்க ஒரு முயற்சிக்கிறார். ஆனால் அவர் காயங்களால் இறந்து விடுகிறார். இதனால் சக்திவேல் மற்றும் சந்திரா மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். பிரசவத்தின் போது தனது தாயும் ஒரு துரோகத்தின் மூலம் தனது மூத்த சகோதரனையும் இப்போது தனக்கு ஒரு மகனை போல இருந்து அமரனையும் மரணம் தனது வாழ்நாள் முழுவதும் எவ்வாறு வேட்டையாடியது என்பதை சக்திவேல் பின்னர் சிந்திக்கிறார். பல வருடங்களுக்கு பிறகு தற்போது விவசாயியாக இருக்கும் சக்திவேல் தனது கொலைக்காரர் வாழ்க்கையை கைவிட்டு ஜீவா, மங்கை மற்றும் பிறருடன் சக்திவேல் என்ற தங்கள் இளம் பேரனுடன் ஒரு கிராமத்தில் அமைதியாக வாழ்கிறார்கள். ஜீவா தனது பேரனை தெய் சக்திவேல் என்றும் அன்பாக அழைப்பதன் மூலம் படம் முடிகிறது. இது ஒரு காலத்தில் மூத்த சக்திவேலுக்கும் பயன்படுத்திய அதே அன்பான வார்த்தையாகும். டக் லைஃப் நடிப்பு. ஹாசன் பல தோட்டங்களில் நடிப்பார். அவற்றில் ஒன்று சத்யா 1988ஆம் ஆண்டு படத்தில் வந்த அவரது குட்டியான சிகை அலங்காரத்தை ஒத்திருக்கிறது. அவரது கதாபாத்திரத்தின் பெயர் ரங்கராயா சக்திவேல். நாயகன் படத்தில் வரும் சக்திவேல் நாயக்கர் வேடத்தை குறிக்கிறது. நவம்பர் 2023 தொடக்கத்தில் துல்கர் சல்மான், த்ரிஷா கிருஷ்ணன் மற்றும் ரவி மோகன் ஆகியோர் நடிகர்களின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டன. சிறிது நேரத்திற்கு பிறகு கௌதம் கார்த்திக், ஜோஜி ஜார்ஜ் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் ஜனவரி 2024 தொடக்கத்தில் படத்தின் ஒரு பகுதியாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் மார்ச் மாதத்தில் திட்டமிடல் முரண்பாடுகள் காரணமாக துல்கர் விலகினார் என்று, அதை தொடர்ந்து ரவியும் விலகினார் என்று செய்திகள் வந்தன. இந்த நடிகர்கள் கௌதமின் பெயர்களுடன் வெளியேறுவது மே மாதத்தில் தயாரிப்பு நிறுவனத்தால் ஒரு பதிவில் இருந்து அவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்ட போது உறுதிப்படுத்தப்பட்டது. சிலம்பரசன் கப்பலில் கொண்டு வரப்பட்டார். இது ஆசானுடனான அவரது முதல் கூட்டணியும் செக்க சிவந்த வானம் 2018 படத்திற்கு பிறகு ரத்தனத்துடனான அவரது இரண்டாவது கூட்டணியும் குறிக்கிறது. ரத்தனத்தின் பொன்னியின் செல்வன் படத்திற்காக நடிகர் முதலில் அணுகப்பட்டார். ஆனால் இறுதியில் திட்டமிடல் முரண்பாடுகள் காரணமாக இறுதி செய்யப்படவில்லை. சிலம்பரசன் தனது குழந்தை பருவத்தில் ஆசானின் தனது திரை குரு என்று போற்றியதை ஒரு நினைவு கூர்ந்தார். மேலும் நடிகருடன் பணிபுரிவது ஒரு சிறப்பு உணர்வு என்று கூறினார். படத்தில் அவரது கதாபாத்திரம் கம்பீரமான நடிப்பை சார்ந்த சிம்பு மற்றும் நடிகரின் பச்சையான மற்றும் ஸ்டைலான பதிப்பை சமநிலைப்படுத்துகிறது. அசோக் செல்வன் படத்தில் நடிக்க கொண்டு வரப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. இயக்குநருடன் பணிபுரிந்ததை ஒரு கனவு நனவான தருணம் என்று அவர் அழைத்தார். அதே நேரத்தில் இயக்குநரின் கடல் 2019ஆம் ஆண்டு படத்திற்காக அவர் தேர்வு செய்யப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார். ஆனால் தேர்வு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இந்த படத்தின் மூலம் சன்யா மல்கோத்ரா தமிழில் அறிமுகமாகிறார். முதலில் அவருக்கு ஒரு முக்கிய வேடம் வழங்கப்படும் என்று நம்பப்பட்டாலும் ரத்தனம் அவரது வேடம் சிங்குஜா பாடலுக்கு மட்டுமே என்பதை உறுதிப்படுத்தினார். இந்த படம் டெல்லியை மையமாக கொண்டிருப்பதாலும் ஒரு வட இந்திய நடிகையின் தேவை காரணமாகவும் அவர் நடிக்க வேண்டியிருந்தது என்று அவர் விளக்கினார். பங்கஜா திரிபாதி, அடிபசல் மற்றும் பயாபுரி ஆகியோர் படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பில் கலந்து கொண்டனர். திரிபாதி பின்னர் நடிகர் சங்கத்தில் இல்லை என்று மறுத்தனர். ஜூன் 2024ஆம் ஆண்டு ரோஹித் சர்ஃப் படத்தில் இணைந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஜூலை 2024ஆம் ஆண்டில் அப்ராமி மற்றும் நாசர் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தனர். முன்னாள் நடிகை ஆசானுக்கும் ஜோடியாக நடிப்பதாகவும் விருமாண்டி 2004ஆம் ஆண்டு படத்திற்கு பிறகு அவருடன் மீண்டும் இணைவதாகவும் கூறினார். படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ஒரு சிறிய வேடத்தில் தோன்றுவார். டக் லைஃப் தயாரிப்பு, வளர்ச்சி.
2002ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் கமலஹாசன் மூ என்ற திரைப்படம் திட்டத்திற்கான திட்டங்களை வெளியிட்டார். இதை அவர் திரைப்பட தயாரிப்பாளர்களான மணிரத்னம் மற்றும் சிங்கீதம் சீனிவாச ராவ் ஆகியோருடன் இணைந்து இயக்க திட்டமிட்டார். இது திரைக்கதை ராசோமோன் விளைவின் சிக்கல்களை ஆராய்வதாக ஒரே சம்பவத்தின் 3 தனித்துவமான விளக்கங்களை பார்வையாளர்களுக்கு வழங்குவதாகவும் இருந்தது. இருப்பினும் இதே போன்ற கதை கொஞ்சம் சாதாரணத்தை பயன்படுத்திய 2004 படத்திற்கான தனது உறுதிப்பாட்டை மேற்கோள் காட்டி ரத்னம் இந்த திட்டத்திலிருந்து விலகினார். ரத்னம் வெளியேறியதால் தடைப்படாமல் ஆசன் அந்த கருத்தை தொடர்ந்தார். இதன் விளைவாக விருமாண்டி 2004ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 2 சிறை கைதிகளின் விசாரணையை மையமாக கொண்ட இந்த படம் மூவின் கற்பொருள் சாரத்தை தக்க வைத்து கொண்டது. ஒரு தசாபாதத்திற்கு பிறகு 2012ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஹாலிவுட் தயாரிப்பாளர் பாரியம் ஆஸ்போர்ன் மூவை ஒரு ஆங்கில திரைப்படமாக உருவாக்க அணுகினார். நடிகர் பிப்ரவரி 2013இல் இந்த திட்டத்தை அறிவித்தார். ஆனால் இது பின்னர் கைவிடப்பட்டது. 2022ஆம் ஆண்டின் ரத்னத்தின் பொன்னியின் செல்வன் படத்திற்கு குரல் கொடுத்த ஆசன் நவம்பர் 6ஆம் தேதி பொன்னியின் செல்வன் தொடருக்கு பிறகு மீண்டும் ஒரு திட்டத்தில் ரத்னத்துடன் இணைந்து பணியாற்றுவதாக அறிவித்தார். இந்த திட்டத்திற்கு அவர்களின் நிறுவனங்கள் நிதியளித்தன. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராடாய்ஸ் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயிட் மூவிஸ் ஆகியவை இவை ஆசனின் இந்தியன் 2 2024ஆம் ஆண்டு இணைந்து தயாரித்தன. தற்காலிகமாக கமலஹாசன் 234 என்று பெயரிடப்பட்ட இது அவர்களின் வழிபாட்டு திரைப்படமான நாயகன் 1987 வெளியானதிலிருந்து 37 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் மற்றும் இயக்குநரின் முழுமையான மறு இணைவை குறிக்கிறது. தானும் ரத்னமும் நாயகனை போலவே படத்தை வலுவாக உருவாக்க விரும்புவதால் வளர்ச்சி மற்றும் முன் தயாரிப்புக்கு நேரம் ஒதுக்குவதாக ஆசான் கூறினார். அக்டோபர் 2023இல் இந்த திட்டத்தில் ஈடுபட்ட ஸ்டண்ட் நடன கலைஞர்களான அன்பறிவு இந்த படம் ஒரு அதிரடி படமாக இருக்கும் என்று கூறினார். சில நாட்களுக்கு பிறகு இது ஒரு கேங்ஸ்டர் அதிரடி நாடகம் என்று கூறப்பட்டது. படத்தின் அதிகாரப்பூர்வ தலைப்பை தக் லைஃப் 2023 நவம்பர் 6ஆம் தேதி அன்று ஆசானின் பிறந்த நாளுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டது. ரத்தனம் படத்திற்கு ஆங்கிலத்தில் தலைப்பு வைக்கப்பட்டது. இதுவே முதல் முறை அவரது முந்தைய முயற்சிகள் ஒரு பிராந்திய மொழிகளில் பெயரிடப்பட்டன. 180 கோடி தயாரிப்பு பட்ஜெட்டில் 20 கோடி சந்தைப்படுத்தல் செலவுகளுடன் கமல் மற்றும் ரத்னம் ஆகியோர் தயாரிப்பாளர்களாக இருந்ததால் வருவாய் பகிர்வு மாதிரியை எடுக்க முடிவு செய்தனர். மேலும் தயாரிப்புக்கு பயனளித்தனர். அனுபமா சோப்ராவிடம் பேசிய ஆசன் இந்த படம் தான் எழுதிய அசல் ஸ்கிரிப்டை அடிப்படையாக கொண்டு அது அமர் ஐகன் என்ற திட்டத்தை அடிப்படையாக கொண்டது என்று கூறினார். தலைப்பு ஒரு சிலேடை அங்கு இறந்துவிட்டதாக நம்பப்பட்ட முக்கிய கதாபாத்திரமான அமர் இறந்து விடவில்லை. அவர் முதலில் அடிப்படை கதை வசனத்தையும் கதாபாத்திரங்களையும் எழுதினார். அதே நேரத்தில் ரத்னம் அதை எடுத்து மேலும் உருவாக்கினார். ஆசான் மேலும் ஈர்க்கப்பட்ட தக் லைஃப் என்ற தலைப்பை பரிந்துரைத்தார். இது ரத்னம் ஈர்க்கப்பட்ட படத்திற்கான அதிகாரப்பூர்வ தலைப்பாக இருந்தது. தக் லைஃப் முன் தயாரிப்பு ஆசானுடன் இணைந்து எழுதிய ஒரு கதையை சமீபத்தில் கண்டுபிடிக்கும் வரை பல ஆண்டுகளாக ஆசானுக்கு ஏற்ற கதையை கிடைக்கவில்லை என்பதை ஒத்துழைக்க இவ்வளவு நேரம் எடுத்ததற்கான காரணம் என்று ரத்னம் கூறினார். 2023இல் வெளியான பொன்னியின் செல்வன் 2க்கு பிறகு இறுதி கதையை எழுத ரத்னம் கொடைக்கானலுக்கு சென்றார். எழுத்து மற்றும் முன் தயாரிப்புக்கு 4 மாதங்கள் ஆனது. சென்னையில் உள்ள ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தலைமையகத்தில் அக்டோபர் 26ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அன்று ஒரு முக்ரித் பூஜை நடைபெற்றது. அதற்கு விளம்பரம் டீசருக்கான படப்பிடிப்பை குழு தொடங்கியது. அது 3 நாட்களுக்குள் நிறைவடைந்தது. டீசர் நவம்பர் 6ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அன்று வெளியிடப்பட்டது. செப்டம்பர் 2023 நடுப்பகுதியில் ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவாளராக அறிவிக்கப்பட்டார். இது கன்னத்தில் முத்தமிட்டார் 2002 ஆயுத எழுத்து மற்றும்
யுவா 2004 படங்களுக்கு பிறகு ரத்தனத்துடன் அவரது 4வது படமாகும். முடிக்கப்படாத படமான மருதநாயகத்திற்கு பிறகு ஆசனுடன் 2வது படமாக அமைந்தது. இயக்குனருடன் தொடர்ந்து 18வது படமாக ஏ.ஆர். ரகுமான் இசையமைப்பார். எடிட்டர் ஸ்ரீ ஸ்ரீகர் பிரசாத், தயாரிப்பு வடிவமைப்பாளர் உள்ளிட்ட தனது வழக்கமான தொழில்நுட்ப வல்லுநர்களை அவர் தக்கவைத்துக் கொண்டார். அமிர்தா ராம் தனது வழக்கமான ஆடை வடிவமைப்பாளர்களான ஏகா லாக்னி மற்றும் ஒப்பனை கலைஞர் ரஞ்சித் அம்படி ஆகியோருடன் ஆசானி ஸ்டைல் செய்வார். சிந்து மொகபத்ரா மற்றும் எஸ். பரணி ஆகியோர் தயாரிப்பு நிறுவனத்தால் படத்தின் நிர்வாக தயாரிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டனர். தயாரிப்புக்கு பிந்தைய பணிகள். படத்தின் காட்சி விளைவுகள் மேற்பார்வையை எச். மோனிஷ் கையாண்டார். ஸ்ரீ பிரசாந்த் படத்தின் எடிட்டராக பணியாற்றுகிறார். கமலஹாசனும் சிலம்பரசன் டி. ஆரும் ஜூலை 2024 பிற்பகுதியில் தங்கள் பகுதிகளுக்கு டப்பிங் செய்ய தொடங்கினர். செப்டம்பர் 24 முழு அளவிலான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தொடங்கினர். டக் லைஃப் படப்பிடிப்பு. முதன்மை புகைப்படம் எடுத்தல் முதல் அட்டவணையுடன் ஜனவரி 24 2024 அன்று செனாய் நகரில் உள்ள ஒரு கல்லூரியில் தொடங்கியது. ஜனவரி 30 அன்று இயக்குனர் சுதா கொங்கரா பெஜாய் நம்பியாருடன் சேர்ந்து படப்பிடிப்பு தளங்களை பார்வையிட்டு எக்ஸில் செல்களை வெளியிட்டார். ஆசன் இந்தியன் 2 படத்திற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளில் பங்கேற்க செல்வதற்கு முன்பு அபிராமி மற்றும் ஜோஜியுடன் ஒரு பகுதியை படமாக்கினார். முதல் அட்டவணைக்கான படப்பிடிப்பு ஜனவரி 31 அன்று நிறைவடைந்தது. பிப்ரவரி தொடக்கத்தில் செர்பியா உட்பட நாடுகளில் 2வது அட்டவணைக்கான இடத்தேடலை ரத்னம் தொடங்கினார். பிப்ரவரி 21 அன்று திர்ஷா தனது இன்ஸ்டாகிராம் மூலம் படப்பிடிப்பு தளத்தில் இணைந்ததாக தெரிவித்தார். ஆரம்பத்தில் 3வது அட்டவணைக்காக தயாரிப்பாளர்கள் சைபீரியாவுக்கு செல்வார்கள். இருப்பினும் ஆசானின் தேதிகள் ஒதுக்க முடியாததால் அட்டவணை தொடங்குவது இருந்து ஒத்திவைக்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் இறுதியில் சிலம்பரசன் மற்றும் தயாரிப்பாளர்கள் மே 8 அன்று வெளியான நடிகருக்கான விளம்பர டீசரை படமாக்க ஜெய்சாலமருக்கு சென்றனர். அங்கு பணிகளை முடித்த பிறகு ஏப்ரல் 21 அன்று புது தில்லியில் 2வது அட்டவணை தொடங்கினார். ஹாசன், சிலம்பரசன் மற்றும் சுமார் 200 பின்னணி கலைஞர்கள் இடம்பெறும் ஒரு காட்சி ஏப்ரல் 23 அன்று செங்கோட்டைக்கு பின்னால் படமாக்கப்பட்டது கூறப்படுகிறது. இரு நடிகர்களும் நாசர், அபிராமி, வையாபுரி மற்றும் மல்கோத்ரா ஆகியோருடன் சேர்ந்து மே 6 அன்று செங்கட் மோச்சன் அனுமான் கோவிலில் ஒரு பகுதியை படமாக தொடங்கினர். இது கோடை நடுப்பகுதியில் ஏற்படும் வெப்பத்தை தவிர்க்க காலை 6 மணி முதல் 9 மணி வரை 3 மணி நேரம் நீடித்தது. அங்கு படப்பிடிப்பை முடித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட உட்புற காட்சியை படமாக்க அவர்கள் பழைய டெல்லிக்கு சென்றனர். கோவில் நடிகர்கள் இடம்பெறும் ஒரு படம் அதே நாளில் சமூக ஊடகங்களில் கசிந்தது. 2 நாட்களுக்கு பிறகு சிலம்பரசன் நடிப்பதை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தயாரிப்பாளர்கள் வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மே 12 அன்று முடிவடைந்த இந்த அட்டவணையில் சங்கட் மோச்சன் அனுமான் கோயில், துக்லக்பாத் கோட்டை மற்றும் பட்டோடி அரண்மனையில் படமாக்கப்பட்டது. 3வது அட்டவணை மே 24 அன்று சென்னையிலிருந்து தொடங்கியது. இந்த அட்டவணையின் போது சிலம்பரசன் மற்றும் திர்ஷா இடம்பெறும் ஒரு காதல் காட்சி காலை 5 மணி வரை படமாக்கப்பட்டது கூறப்படுகிறது. 2 பாடல் காட்சிகள், ஒன்று ஆசான் மற்றும் ஒன்று சிலம்பரசன் இடம்பெறும் டப்பாங்குத்து என்று மற்றொன்று பிருந்தா நடனமாடி திர்ஷா இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. இதில் 2 பாடல் காட்சிகள் அட்டவணையின் போது படமாக்கப்பட்டன. பிந்தைய 4 நாள் ஒத்திகை பார்க்கப்பட்டது. ஜூன் தொடக்கத்தில் தயாரிப்பு ஒரு சண்டை காட்சிக்காக புதுச்சேரி விமான நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. ஜூன் 6 பாடல் காட்சிக்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளி எடுத்த ஆசான் சிலம்பரசன் மற்றும் அசோக் செல்வனுடன் சேர்ந்து தனது பகுதிகளை மீண்டும் படமாக தொடங்கினார்.
ஜோஜி ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து குதிக்கும் ஒரு ஸ்டண்ட் செய்த போது ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அங்கு அவர் தடுமாறி விழுந்தார். ஆனால் இதனால் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஜூன் 13ஆம் தேதி அட்டவணை முடிந்தது. மேலும் ரத்தனம் ஒரே நேரத்தில் நடக்கும் அட்டவணைக்காக தனது ஓய்வு பயணத்தை தொடர்ந்தார். இன்னொரு நிலவரப்படி படத்தின் 50% படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி படப்பிடிப்பு மீண்டும் சென்னையில் தொடங்கியது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆசானின் திரைப்படம் துறையில் 65வது ஆண்டை ஒட்டி ஆசான் மற்றும் ரத்தனம் நடித்த படத்தின் திரைக்கு பின்னால் ஒரு ஸ்டில் சமூக ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்டது. படப்பிடிப்பு பல கட்டங்களாக நடந்து காஞ்சிபுரத்தின் புறநகரில் ஆசான் படமாக்கப்பட்ட ஒரு சண்டை காட்சியும் பாண்டிய பஜாரி சிலம்பரசரின் பகுதிகளும் இடம்பெற்றன. பின்னர் செப்டம்பர் ஒரு தொடக்கத்தில் கோவளத்தில் அமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான செட்டில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. செப்டம்பர் 20ஆம் தேதி ஆசான் படத்திற்கான தனது பகுதிகளின் படப்பிடிப்பை முடித்தார். முதன்மை புகைப்படம் எடுத்த செப்டம்பர் 24ஆம் தேதி முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அக்டோபர் 26ஆம் தேதி நவம்பர் 4ஆம் தேதி படப்பிடிப்பை தொடங்கிய வட இந்தியா முழுவதும் சிலம்பரசன் மற்றும் திரிஷா இடம்பெறும் ஒரு காதல் பாடலை படமாக்க ரத்னம் திட்டமிட்டார். பாடல் படப்பிடிப்பு முடிந்ததும் தயாரிப்பு முழுவதுமாக நிறைவடைந்தது. டக் லைஃப் இசை இந்தியன் 1996ஆம் ஆண்டு மற்றும் தெனாலி 2000ஆம் ஆண்டு படங்களுக்கு பிறகு கமலஹாசனுடன் 3வது முறையாக இணைந்து ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்துள்ளார். மேலும் ரத்னத்துடன் 19வது முறையாக இணைந்து பணியாற்றுகிறார். இசை உரிமைகள் சரேகமா 20 கோடிக்கு வாங்கியது. ஓர் பாடல் வரிகள் ஆசனால் எழுதப்பட்டவை. இது ஒரு மணி நேரத்திற்கு எழுதப்பட்ட சில மணி நேரங்களில் தயாரிக்கப்பட்டது என்று அவர் வெளிப்படுத்தினார். முதல் தனிப்பாடலான ஜிங்குஜா ஏப்ரல் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அன்று வெளியிடப்பட்டது. இரண்டாவது தனிப்பாடலான சுகர் பேபி மே 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அன்று வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடு மே 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அன்று நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற இருந்தது. ஆனால் பின்னர் 2025ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமாக மே 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஒத்திவைக்கப்பட்டது. அதே நாளில் ஆல்பம் வெளியிடப்பட்டது. சந்தைப்படுத்தல் படத்தின் டீசர் ட்ரெய்லர் கமலஹாசனின் பிறந்த நாளான நவம்பர் 7ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அன்று வெளியிடப்பட்டது. விளம்பர நடவடிக்கைகள் ஏப்ரல் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அன்று சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடிகர்கள் மற்றும் குழுவினர் பங்கேற்ற பத்திரிகையாளர் சந்திப்புடன் தொடங்கியது. வெளியீட்டிற்கு முன்னதாக சிங்குச்சா என்ற முதல் தனிப்பாடலை குழு வெளியிட்டதுடன் விளம்பர திட்டங்களை வெளியிட்டது. மேலும் படத்துடன் தொடர்புடைய முக்கிய விநியோகஸ்தர்கள் மற்றும் கூட்டாளர்களையும் அறிவித்தது. ஆசான், சிலம்பரசன், திரிஷா, அபிராமி மற்றும் செல்வன் ஆகியோர் இடம்பெற்ற 2 எபிசோட் தொடரான தக் ஸ்டாக் ஏப்ரல் மாதம் இறுதியில் மற்றும் மே மாதம் தொடக்கத்தில் யூடியூப் மூலம் வெளியிடப்பட்டது. அங்கு நடிகர்கள் இந்த படத்தில் பணியாற்றுவது குறித்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். படத்தின் ட்ரெய்லர் மே 14ஆம் தேதி அன்று சென்னையில் நடந்த வெளியீட்டு நிகழ்வில் வெளியிடப்பட்டது. நடிகர்கள் மற்றும் குழுவினரை தவிர ட்ரெய்லர் வெளியீட்டிற்காக சுமார் 400 சமூக ஊடக செல்வாக்கு மிக்கவர்களை குழு அழைத்தது. ட்ரெய்லர் 24 மணி நேரத்திற்குள் 15 மில்லியனுக்கு அதிகமான பார்வைகளை பெற்றது. அடுத்து எந்த படத்தை பார்க்க போனா புலிங்க. அந்த படம் 2015ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு தமிழ் மொழியில. அது ஒரு கற்பனை அதிரடி சாகச திரைப்படம் அவங்க. இது சிம்முதேவன் எழுதிய இயக்கியுள்ளாருங்க. இது தமின்ஸ் பிலிம்ஸுங்க மற்றும் எஸ்கேடி ஸ்டுடியோ ஆகியவற்றின் கீழ் சிப் தமின்ஸ் மற்றும் பி.டி. செல்வகுமார் ஆகியோரால் தயாரிக்கப்படுகிறது. இந்த படத்தில் விஜய் இரட்டை வேடங்களில் ஸ்ரீதேவி, பிரபு, சுதீப், ஸ்ருதிஹாசன், அன்சிகா மோத்துவானி மற்றும்
நந்திதா ஸ்வேதா ஆகியோருடன் நடிக்கிறாருங்க. இது ஸ்ரீதேவி தமிழ் சினிமாவுக்கு திரும்புவதையும் அவர் இருப்பதற்கு முன் அவரது கடைசி தமிழ் படத்தையும் குறிக்கிறதுங்க. இந்த படம் பேய்களால் ஆளப்படும் ஒரு ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு பேய்களுக்கும் இடையிலான மோதலை சுற்றி வருகிறது. அங்கு கதாநாயகன் நீதிக்காக போராடுகிறார். பேய்களால் மனிதர்களை இரக்கமின்றி படுகொலை செய்கிறார். ஆனால் அவர்களுடைய வம்சாவளி ஒரு மர்மமாக மாறிவிடும். இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து 87 130 கோடிங்க. ஆனால் வசூல் 101 கோடிங்க. புலியின் அசல் தமிழ் பதிப்பு அக்டோபர் 1 2015 உலகளவு திரைகளில் வெளியிடப்பட்டது. அதே நேரத்தில் தெலுங்கு, இந்தி மற்றும் மலையாள மொழிகளில் டப்பிங் பதிப்புகள் மறுநாள் அக்டோபர் 2 2015 வெளியிடப்பட்டன. இந்த திரைப்படம் விமர்சகர்களிடமிருந்து கலவையான எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றது. அவர்கள் நடிகர்களின் நடிப்பு மற்றும் காட்சி விளைவுகளை பாராட்டின. அதே நேரத்தில் திரைக்கதை மற்றும் எழுத்து விமர்சனங்களை பெற்றது. பாக்ஸ் ஆபீஸில் சராசரிக்கு குறைவான முயற்சியாக இருந்த போதிலும் செயற்கைக்கோள் மற்றும் டிஜிட்டல் உரிமைகளில் லாபம் ஈட்டுவதன் மூலம் பட்ஜெட் முதலீட்டை மீட்டெடுத்த இந்த படம் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. கதைக்களம் மருதீரன் பாதி புலி அரக்கன் மற்றும் பாதி மனிதன். வேம்புநாதன் என்ற பழங்குடி கிராமத் தலைவரின் வளர்ப்பு மகன். சிறு வயதிலிருந்தே வேதாளம் என்று அழைக்கப்படும் அண்டை ராஜ்யத்தை சேர்ந்த வேதாளபுரம் வீரர்களால் கிராம மக்களுக்கு தொடர்ந்து செய்யப்படும் அட்டூழியங்களை அவர் கவனிக்கிறார். அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கொண்டவர்கள். அவர் வயது வந்தவுடன் மருதீரன் கிராம மக்களை வேதாளமிருந்து பாதுகாக்க தொடங்குகிறார். இதன் விளைவாக கிராமவாசிகள் அவரை மதிக்கிறார்கள். மருதீரன் பவளமல்லியை காதலிக்கிறான். அவர்கள் இருவரும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டு வேம்புநாதனிடம் சொல்லி ஆசை பெறுகிறார்கள். ஒரு வேம்புநாதன் அவர்களை கோவிலுக்கு சென்று தங்கள் திருமணத்தை அனைவருக்கும் அறிவிக்க சொல்கிறான். மருதீரன் கோவிலில் இருக்கும்போது பவளமல்லி வேதாளம் குழுவால் கடத்தப்படுகிறார். பின்னர் அவர்களுக்கு கிராமத்தை சூறையாடி ஒரு வேம்புநாதனையும் கொன்று விடுகிறார்கள். மருதீரனும் அவனது நெருங்கிய நண்பர்களான கோடாங்கியும் சாமாவும் வேதாளபுரத்திற்கு ஒரு பயணத்தை தொடங்குகிறார்கள். பயணத்தின் போது வேதாளபுரத்தின் இளவரசி மந்தக்கினியை ஒரு சிறுத்தையிடமிருந்து மருதீரன் மீட்கிறான். அந்த நேரத்தில் இளவரசி மந்தக்கினி மருதீரனை காதலிக்கிறாள். தீய எண்ணம் கொண்ட அரக்கனும் வேதாளபுரத்தின் தளபதி ஜலதரங்கள் இதை அவர் கவனிக்கிறார்கள். மருந்து தயாரிப்பாளர்கள் என்ற சாக்கில் மருதீரன் கோடாங்கி மற்றும் சாமா வேதாளபுரம் அரண்மனைக்குள் நுழைகிறார்கள். அங்கு வேதாளபுரத்தின் கொடூரமான ராணியும் ஒரு சூனிக்காரியமான ஒரு யுவனாரனையும் சந்திக்கிறார்கள். அவர்கள் அரண்மனையில் தங்க கொஞ்சம் அனுமதிக்கிறார். மருதீரன் தனது சண்டை திறமையை மற்றும் மீனும் தன்மையால் ராணியின் ஆதரவையும் மந்தக்கினிய அன்பையும் பெறுகிறான். யுவராணி மருதீரனுக்கு மந்தக்கினிக்கும் இடையிலான நிச்சயதார்த்தத்தை அறிவிக்கிறார். பின்னர் மருதீரன் தான் ஒரு பாதி வேதாளம் அரக்கன் என்பதை கண்டுபிடிக்கிறார். மருதீரன் புலிவேந்தன் வலிமையான புலி அரக்கன் மற்றும் புஷ்பா மனித இளவரசி ஆகியோரின் மகன். புலிவேந்தன் ஒரு வேதாளபுரத்தின் மறைந்த இளவரசன் யவன்ராணியின் தம்பி மற்றும் மந்தக்கினியின் மாமா. தனது உதவியாளர்களின் உதவியுடன் வேதாளபுரம் குடிமக்களை பயமுறுத்தி ஜலதரங்களை எதிர்த்து நின்ற போது ஜலதரங்கள் அவனையும் அவரது மனைவியும் புஷ்பாவையும் கொன்றான். ஜலதரங்களின் வளையத்திலிருந்து வெளிப்படும் தீய மந்திர சக்தியின் செல்வாக்கின் கீழ் யவன்ராணி உண்மையில் ஒரு கைப்பாவை ராணி என்பதையும் மருதீரன் கண்டுபிடிக்கிறார். தீய மந்திர செல்வாக்கின் காரணமாக யவன்ராணி மந்திர சக்திகளை அவருடைய கொடுங்காண்மை நடத்தையும் வளர்த்து கொண்டாள். அவர் தனது மந்திர சக்திகளை அதிகரிக்க ஆண்டுதோறும்
கன்னியா பூஜை செய்கிறார். யவன் ராணி தொடர்ந்து 11வது ஆண்டாக இந்த முறை பவளமலையில் கன்னியா பூஜை செய்த பிறகு ஜலதரங்கன் ஒழித்து அரியணை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளான். மருதீரன் சிறு வயதிலிருந்தே சாப்பிட்டு வந்த பேய் சக்தியை அடக்கும் மருத்துவ இலையை உட்கொள்வதை நிறுத்தினாள். தான் ஒரு வேதாளமாக அரக்கனாக மாறுவேன் என்பதையும் கண்டுபிடிக்கிறான். மருதீரன் ஒரு அரக்கனாக மாறி ஜலதரங்குடன் சண்டையிட்டு அவனை கொன்று தன் தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்கிறான். இருப்பினும் அவன் இறப்பதற்கு முன் அவன் தனது மோதிரத்தை திறந்து அனைத்து தீய மந்திர சக்தியும் விடுவித்து யவன் ராணியும் தனது மரணத்திற்கு பிறகும் தனது கட்டுப்பாட்டின்றி வேதாளபுரத்தை ஒரு கொடுங்கோலானாக ஆட்சி செய்ய முடியும். ராணியின் மந்திர சக்தியின் மூலமாக இருக்கும் மந்திரக்கோள் அழிக்கப்பட்டால் மட்டுமே அவள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்பதை மருதீரன் உணர்கிறான். மருதீரனும் மந்தாக்கினியும் பவளமலை மீது கன்னியா பூஜை செய்வதை காண்கிறார்கள். ராணியுடன் ஒரு கடுமையான வாள் சண்டைக்கு பிறகு அவர் மந்திரக்கோளை உடைத்து ராணியை மீண்டும் தன்னிடம் கொண்டு வருகிறார். தீய மந்திர செல்வாக்கிலிருந்து ராணி விடுவித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக யவன் ராணியை வேதாளபுரத்தின் அரியணைக்கு மருதீரனை வாரிசாக ஆக்குகிறார். நடிகர்கள்: விஜய் இரட்டை வேடத்தில் மருதீரன். மருதீரனின் தந்தை புலிவேந்தன். ஸ்ரீதேவி அரக்க ராணி யவன் ராணியாக புலிவேந்தனின் மூத்த சகோதரி மற்றும் மருதீரனின் தந்தை வழி அத்தை. ஜலதரங்கனால் மந்திர மோதத்தை பயன்படுத்தி உளவியல் ரீதியாக ஆட்கொள்ளப்பட்டவர். யுவராணி கட்டுப்படுத்த அவரது அரக்க கணவர் ஜலதரங்கனால் கொல்லப்பட்டார். ஒரு மருதீரனின் வளர்ப்பு தந்தை வேமுநாதனாக பிரபு வேதாளபுர நகரத்தை கைப்பற்றும் எண்ணம் கொண்ட ஒரு தீய அரக்க இளவரசன் சேனாதிபதி ஜலதரங்கனாக சுதீப். யவன் ராணியால் கடத்தப்பட்ட பவளமல்லியாக சுருதிகாசன். அன்சிகா மூத்தவாணி இளவரசி மாந்தாக்கினி ராணி யுவன் ராணியாவின் மகள். நந்திதா ஸ்வேதா ஒரு புஷ்பாகவும் புலிவேந்தனின் மனைவியாகவும் மருதீரனின் உயிரில் தாயாகவும். விஜயகுமார் புலிவேந்தனாகவும் யவன் ராணியின் தந்தை வேதாள மன்னனாகவும் நடித்துள்ளனர். கோடாங்கியாக தம்பி ராமையா, சாமாவாக சத்தியன், சூரனாக கருணாஸ், லில்லிபுட் மன்னர் கார்கி நியூட்டனாக அலி, சோழனாக ஆடுகளம் நரேன், பரிமளவாக காயத்ரி ராமன், மூலிகை மருத்துவராக ஜோ மல்லூரி, ஆல்பர்ட் என்கிற ஆல்வாவாக ரோபோசங்கர், பீட்டா என்கிற பீட்டராக இமான் அண்ணாச்சி, ஜன்ஸ்டின் கமலாசி கமாவாக விஜயுலகா ராமன், மருதீரனின் சகோதரியாக ரவீனா ராகா, தார மங்கலமாக ஜாங்கிரி மதுமிதா, ஜலதரங்களின் உதவியாளராக ஜாஸ்வர், வேதாளமாக சுகந்தன், பேய் அழகு குருவியாக அஜய் ரத்னம், சங்கிலி முருகன் வாஷர்மேன், கிராமவாசியாக வடிவக்கரசி, முனிவராக தின்னு ஆனந்த், வேதாளமாக சம்பத் ராம். முன் தயாரிப்பு: ஜனவரி 2011 யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்காக சிம்பு தேவன் சமகாலத்தை மையமாக கொண்டு ஒரு கற்பனை படத்தில் பணியாற்றி வருவதாக, அதைத் தொடர்ந்து தனுஷ் முன்னணி வேடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த படத்திற்கு மாரிசல் என்று பெயரிடப்பட்டது. ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் கதிர் முறையே இசையமைப்பாளர் மற்றும் ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். அதே நேரத்தில் படப்பிடிப்பு 2011 பிற்பகுதியில் தொடங்கும் என்று குழு அறிவித்தது. அன்சிகா மூத்துவாணி படத்தில் முன்னணி பெண் வேடத்தில் நடிப்பது உறுதி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் வடிவேலும் நடிகரில் ஒருவராக இருப்பதாக கூறப்பட்டது. இருப்பினும் அக்டோபர் 2011 அதிகரித்து வரும் பட்ஜெட் காரணம் காட்டி யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் இந்த திட்டத்தை விட்டு வெளியேறியது. மேலும் ஆகஸ்ட் பிலிம்ஸ் அவர்களை தயாரிப்பாளர்களாக மாற்றியது. இந்த திட்டம் பின்னர் தொடங்க தவறியது. மேலும் நடிகரும் இயக்குனரும்
வேறு முயற்சிகளில் ஈடுபட தொடங்கினர். 2011ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தனது ஒரு கன்னியும் 3 களவாணிகளும் 2014ஆம் ஆண்டு தயாரிப்பின் போது சிம்பு தேவன் கற்பனை திரைப்படத்திற்கான ஆரம்ப வேலைகளை மீண்டும் தொடங்கி ஸ்கிரிப்டை விஜயிடம் விவரித்தார். அவர் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். பத்திரிகை தொடர்பு அதிகாரியான BD செல்வகுமார் மற்றும் விஜயின் பல படங்களை கேரளா முழுவதும் விநியோகித்த தமிழ் பிலிம்ஸ் ஷிப் ஆகியோரை தயாரிப்பாளராக கண்டறிந்தது. 2 தயாரிப்பாளர்கள் இணைந்து எஸ்கேட் பிலிம்ஸ் என்ற புதிய தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கினர். மேலும் AR முருகதாஸின் கத்தி 2014ஆம் ஆண்டு படத்தில் விஜயின் பணிகள் முடிந்ததும் தயாரிப்பு தொடங்கும் என்று அறிவித்தனர். வளர்ச்சி. ஆரம்பகால அறிக்கைகள் படத்தின் இசையமைப்பாளராக AR ரகுமான் இருப்பார் என்று தெரிவித்தாலும் பின்னர் தேவ் ஸ்ரீ பிரசாத் ஒப்பந்தம் செய்யப்பட்டதை குழு உறுதிப்படுத்தியது. சதுரங்க வேட்டை 2014ஆம் ஆண்டு திரைப்படத்தில் நடிப்பு வெற்றி பெற்ற போதிலும் நாட்டி சுப்பிரமணியம் இந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக தனது பணியை தொடர தேர்ந்தெடுத்தார். அத்தகைய குழு ஒரு நடிகர்களுடன் பணியாற்றுவதில் அவர் உற்சாகமாக இருப்பதாக வெளிப்படுத்தினார். டி. முத்துராஜ் படத்தின் கலை இயக்குநராக அறிவிக்கப்பட்ட சங்கரின் 2014ஆம் ஆண்டு திரைப்படத்தில் தனது பணிகளுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கினார். அதே நேரத்தில் பாடலாசிரியர் வைரமுத்துவும் குழுவில் இணைந்தார். நடிகர்களுக்கான ஆடைகளை கவனித்துக் கொள்ள 5 ஆடை வடிவமைப்பாளர்களாகவும் குழு தேர்வு செய்தது. மனிஷ் மல்கோத்ரா, தீபாவளி, நூர், சைத்தன்யா, ராவு, சிவா மற்றும் சாய் ஆகியோர் இதில் இடம்பெற்றனர். மேலும் சர்வதேச தொழில்நுட்ப வல்லுநர்களான சாங்லின் மற்றும் பிரதீப் சிலோம் ஆகியோருடன் சண்டை காட்சிகளை கவனிக்க 4 ஸ்டண்ட் நடன கலைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் சுனில் ரோட்டிக்ஸ் மற்றும் திலீப் சுப்பராயன் ஆகியோருடன் இணைந்து பணியாற்ற அழைத்து வரப்பட்டனர். தேசிய விருது வென்ற RC கமல்கண்ணன் படத்தின் அனிமேஷன் மற்றும் சிறப்பு விளைவுகளுக்கு பொறுப்பேற்ப ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இன்று நேற்று நாளை படத்திற்காக அறியப்பட்ட சென்னையை சேர்ந்த VFX நிறுவனமான பெரும்பாலான VFX காட்சிகளை கையாண்டது. மீதமுள்ளவை பல ஸ்டுடியோக்களுக்கு இடையில் பிரிக்கப்பட்டன. பின்னர் ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் 2014க்கு இடையில் படத்தின் ஸ்கிரிப்டை இறுதி செய்வதில் சிம்பு தேவன் பணியாற்றினார். ஆகஸ்ட் 2014இல் சிம்பு தேவனும் நாட்டிய கேரளாவில் உள்ள இடங்களையும் ஆராய்ந்து சாலக்குடி மற்றும் நெல்லியம்பதியில் அட்டவணைகளை இறுதி செய்தன. வார்ப்பு. ஏப்ரல் 2014இல் கன்னட நடிகர் சுதீப் படத்தில் இணையான முன்னணி வேடத்தில் நடிக்க அணுகப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் அவர் முன்னணி எதிரியாக நடிப்பார் என்று மாறுபட்ட அறிக்கைகள் குறிப்பிட்டன. சுதீப் பின்னர் படத்தில் தனது பங்கேற்பை உறுதிப்படுத்தினார். மேலும் அவர் இதுபோன்ற முதல் வேடத்தில் நடிப்பார் என்று கூறினார். பின்னர் அந்த அணி நடிகை ஸ்ரீதேவிய படத்தில் ஒரு இளவரசின் துணை வேடத்தில் நடிக்க வெற்றிகரமாக ஒப்பந்தம் செய்தது. நடிகை 29 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தமிழ் படத்தில் தோன்றினார். 2018இல் அவர் இருப்பதற்கு முன் இது அவரது கடைசி தமிழ் படம். மற்றொரு மூத்த நடிகரான பிரபுவும் இயக்குனர் ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடிக்க அணுகப்பட்ட பிறகு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இந்த படத்தில் விஜயுடன் 2 முன்னணி பெண் வேடங்களில் நடிப்பார்கள் என்று சிம்பு தேவன் தெரிவித்தார். பிரியங்கா சோப்ரா மற்றும் தீபிகா படுகோனா ஆகியோரை வேடங்களில் இணைந்துள்ளன. ஆனால் அதிக சம்பளம் பின்னர் இருவரும் ஒப்பந்தம் செய்யப்படவில்லை. 2012ஐ தொடர்ந்து 2 வருடம் இடைவெளிக்கு பிறகு தமிழ் படங்களில் மீண்டும் நடிக்க ஸ்ருதிஹாசன் ஜூலை 2014இல் இந்த படத்தில் கையெழுத்திட்டதை உறுதிப்படுத்தினர். வேலாலயம் படத்தில் விஜயுடன் ஜோடி சேர்ந்த பிறகு அன்சிகா முத்துவாணி நடிகர் பட்டியலில் சேர்க்கப்பட்டார். ஸ்ரீ தேவியின் கதாபாத்திரத்தின் மகள் இளவரசியாக அவரை சித்தரிக்கப்படுகிறார். தம்பி ராமையா மற்றும் வித்யாராக ராமன் ஆகியோரும் படத்தில் வேடங்களில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதே நேரத்தில் நகைச்சுவை நடிகர்கள் சத்யன், ரோபோ சங்கர் மற்றும் இம்மான் அண்ணாச்சி ஆகியோர் முதல் அட்டவணையில் அணியில் இணைந்தனர். ஜனவரி 2015 தொடக்கத்தில் ஒரு செய்தி குறிப்பில் நடிகர்கள் நரேன், விஜயகுமார்,
அலி கருணாஸ் மற்றும் ஜூ மல்லூரி ஆகியோர் படத்தின் நன்னடிகையில் சேர்க்கப்பட்டனர். ஏப்ரல் 2015 பாவனா அந்த வாய்ப்பை நிராகரித்த பிறகு நந்திதா ஸ்வேதா ஒரு சிறிய மற்றும் முக்கிய வேடத்தில் நடிக்க நன்னடிகையுடன் இணைந்தார். காயத்ரி ராமன் படத்தில் ஸ்ருதியின் தாயாக நடித்ததாக கூறினார். படப்பிடிப்பு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அத்தியாய ராம் ஸ்டுடியோவில் நவம்பர் 10 2014 படப்பிடிப்பை தொடங்கியது. அங்கு விஜய் மற்றும் ஹன்சிகா மோத்துவானி இடம்பெறும் ஒரு பாடல் காட்சி கலை இயக்குனர் டி முத்துராஜ் அமைத்த ஒரு காட்சியை பிரதிபலிக்கும் ஒரு தொகுப்பில் படமாக்கப்பட்டது. பின்னர் குழு பண்ணையாபுரத்தில் 45 நாள் படப்பிடிப்புக்காக தளத்தை அமைத்தது. நூற்றுக்கணக்கான கூடுதல் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அண்டை மாநிலங்களிலிருந்து கூடினர். டிசம்பர் முழுவதும் 2வது அட்டவணை தொடர்ந்து அதன் பிறகு படம் 20% நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு ஜனவரி 2015 தொடக்கத்தில் தயாரிப்பு மீண்டும் தொடங்கி ஜனவரி நடுப்பகுதி வரை நகரின் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்தது. மைசூர் அரண்மனையில் படமாக்க குழு அனுமதி பெற்றதாக கூறப்பட்ட அறிக்கைகள் தயாரிப்பாளர்களால் ஊக்கமாக நிராகரிக்கப்பட்டன. இந்த படத்தின் படப்பிடிப்பு தலைப்பு இல்லாமல் தொடங்கப்பட்ட ஊடகங்களில் விஜய் 58 என்ற பரவலமாக குறிப்பிடப்பட்டது. கருடா ஸ்கிரிப்டின் அசல் பெயர் மாரிசன் மருதீரன் மற்றும் போர்வால் போன்ற பிற தலைப்புகளும் தயாரிப்பாளர்களால் பதிவு செய்யப்பட்டன. அதே நேரத்தில் ஒரு தலைப்பை இறுதி செய்தன. எஸ்ஜே சூர்யாவிடமிருந்து உரிமைகளை வாங்கிய பிறகு ஜனவரி 2015 தொடக்கத்தில் குழு புலி என்ற தலைப்பை உறுதி செய்தது. சந்தைப்படுத்தல் விஜயின் பிறந்த நாளுக்கு முன்னதாக ஜூன் 2015 அன்று ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது மற்றும் அவரது பிறந்தநாளில் படத்தின் டீசர் ட்ரெய்லர் தயாரிப்பாளராக வெளியிட்டனர். படத்தின் ஆடியோ வெளியீட்டை விளம்பரப்படுத்தும் பொருட்டு படத்தின் விளம்பர பாடல் டீசர் வெளியிடப்பட்டது. இந்த ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது விழாவின் போது வெளியிடப்பட்டுள்ள, ஆனால் அது தயாரிப்பாளர்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. படத்தின் முதல் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 19 2015 அன்று யூடியூப் மூலம் வெளியிடப்பட்டது. இந்த ட்ரெய்லர் 100K லைக்குகளை பெற்று முதல் தமிழ் படமாக மாறியது. மேலும் யூடியூப்பில் அதிகமாக விரும்பப்பட்ட இந்திய ட்ரெய்லராகவும் ஆனது. கேக் வைத்திருந்த முந்தைய சாதனை முறியடித்தது. படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக தயாரிப்பாளர்கள் செப்டம்பர் 14 2015 அன்று இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் இடம்பெறும் ஒரு புதிய விளம்பர பாடலை வெளியிட்டனர். படத்தின் 2வது ட்ரெய்லர் செப்டம்பர் 23 2015 அன்று வெளியிடப்பட்டது. கூகுள் பிளே ஸ்டோர், விண்டோஸ் ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் புலிக்கான அதிரடி 3D விளையாட்டை தயாரிப்பாளர்கள் வெளியிட்டனர். புலியின் கதாபாத்திரங்களை அடிப்படையாக கொண்டு எபிக் கிளாக்ஸ் என்ற தலைப்பில் ஒரு 3D விளையாட்டை வெளியிடப்பட்டது. விமர்சன ரீதியான பதில் இந்த படம் கலவையான விமர்சனங்களை திரைப்பட விமர்சகர்களிடமிருந்து மோசமான மதிப்பீடுகளை பெற்றது. புலி என்பது ஒரு ஆடம்பரமான கற்பனை சாகசம் மையத்தில் இது அடிப்படையில் ஒரு காதல் கதை என்று டைம் ஆஃப் இந்தியா இந்த படத்திற்கு 2.5/5 மதிப்பீடு அளித்தது. டிகிரி நியூஸ் அண்ட் அனாலிசிஸ் லதா சீனிவாசன் இந்த படத்திற்கு 2.5/5 நட்சத்திரங்களை வழங்கினார். ஏமாற்றமளிக்கும் திரைக்கதையுடன் கூடிய ஒரு படம் ஒரு காட்சி விருந்து என்று கருதினார். அவர் ஒளிப்பதிவு, காட்சி விளைவுகள் மற்றும் நடிகர்களின் நடிப்பை பாராட்டினார். ஆனால் கதையை விமர்சித்தார். இந்த வகை தமிழ் சினிமாவுக்கு புதியதாக இருக்கலாம், ஆனால் கதை புதியதல்ல. அது மிகவும் மிதமான வேகத்தில் நகர்கிறது. சில இடங்களில் பார்க்க சுருவாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். பாலிவுட் ஆங்காமா இந்த படத்திற்கு 2.5 மதிப்பீடு அளித்து மொத்தத்தில் புலி கண்டிப்பாக சராசரி விலை. நீங்கள் ஸ்ரீதேவி அல்லது விஜய் ரசிகராக இருந்தால் இதை பாருங்கள், இல்லையெனில் இது கற்பனை ஒரு செழிப்பான விழா. புலிக்கு லட்சியம் என்பவற்றும் அளவிற்காக 2 நட்சத்திரங்கள் கிடைக்கின்றன, ஆனால் செயல்படுத்துவதற்கு எதுவும் இல்லை என்று NDTV சாய்பால்
சாட்ரஜி இந்த படத்திற்கு 2/5 மதிப்பீடு அளித்தார். ராஜசேன் இந்த படத்திற்கு 1.5 மதிப்பீடு அளித்தார். புலிக்கு உங்கள் சொந்த பொழுதுபோக்கை உருவாக்க தேவை என்பது தெளிவாகிறது என்று எழுதினார். மும்பை மீரர் இந்த படத்திற்கு 1.5 மதிப்பீடு அளித்தார். பிளாஸ்டிக் படங்கள் தாக்கம் இயற்பியல் மற்றும் உயிர்களை மீற அனுமதிக்கின்றன. அது கவர்ச்சிகரமானதாக இருக்கும் வரை இது சோதிக்கப்பட்ட கருத்துக்களை மீண்டும் உருவாக்க ஒரு சோர்வான முயற்சியை மேற்கொள்கிறது மற்றும் ஒருவரின் மூளை செல்களுக்கு எதிராக ஒரு போரை நடத்துகிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த படத்திற்கு 1.5/5 மதிப்பீடு அளித்தது. படம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது எப்போதும் பெரியதாக இருக்காது. மேலும் இதற்கு விஜயின் பெரிய பட்ஜெட் கற்பனை நாடகமான புலி ஐவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. இது ஒரு மோசமான படம் அல்ல, ஆனால் மோசமானது. இந்தியா டுடே இந்த படத்திற்கு 1.5/5 மதிப்பீடு அளித்த விஜயின் கற்பனை படம் கடுமையாக கர்ஜிக்க முயற்சி செய்கிறது, ஆனால் இறுதியில் சத்தமிடுகிறது என்று கூறியது. மிட் டே இந்த படத்திற்கு 1.5/5 மதிப்பீடு அளித்த ஒப்பிடுவது நியாயமில்லை ஒருவேளை, ஆனால் யாராலும் அதை செய்ய முடியாது. புலி மிகச்சிறந்த முறையில் பாகுபலியின் ஏழை ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள உறவினரை போலவே தெரிகிறது. சமீபத்தில் நாம் பார்த்து ரசித்த மற்றொரு கற்பனை படம் கதைகளம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது. ராஜாக்கள், ராணிகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் காடுகள் மற்றும் கடலில் புதிதாக பிறந்த குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இயக்குனர் சிம்புதேவன் எஸ் ராஜமௌலியின் மகத்தான பார்வையை சிறிதும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதை புலி நிரூபிக்கிறது. இந்துஸ்தான் டைம்ஸின் கௌதமன் பாஸ்கரன் இந்த படத்திற்கு 1.5 நட்சத்திரங்கள் வழங்கினார். இந்த இளம் வயது கற்பனை பூமியில் குதிப்பதை விட சிறந்த ஒன்றை சிம்புதேவன் யோசித்திருக்கலாம் என்று கூறினார். இது இந்துவின் பரதவாஜி ரங்கன் மற்றும் ரெடிஃப் காமின் எஸ் சரஸ்வதி இருவரும் எதிர்மறையான விமர்சனங்களை வழங்கினார். விஜயின் பல வசனங்கள் நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக இரு விமர்சகர்களும் கூறினர். ரங்கன் எழுதினார். வேறு விதமாக சொன்னால் சிம்புதேவன் பெரியவர்களுக்கான திரைப்படத்தை உருவாக்க மறுத்துவிட்டார். புலியை மற்றொரு வரலாற்று புன்னகரை கதை படமான பாகுபலியுடன் ஒப்பிட்டு பிந்தையதில் கதை சொலுசலக்கான நிலையான அர்ப்பணிப்பு இருந்தது. அது புலியில் இல்லை என்று கூறினார். IPN லைவ் இந்த படத்திற்கு 1.5 மதிப்பீடு அளித்த சாகசம் உங்கள் வகை, ஸ்ரீதேவி உங்கள் கற்பனை என்றால் கே ராகவேந்திரா ராவின் ஜெகதேக வீரோட அதிரோக சுந்தரி பட்டத்தை நான் முழு மனதுடன் பரிந்துரைப்பேன். இதில் ஸ்ரீதேவி சிரஞ்சீவியுடன் இணைந்து கற்பனை, விளையாட்டுகள், குழந்தைத்தனமான நகைச்சுவை, அதிரடி மற்றும் இளையராஜாவின் அற்புதமான இசை ஆகியவற்றின் சூறாவளி சுற்று பயணத்தில் நடிக்கிறார். புலியை பொறுத்தவரை இது தெளிவாக ஒரு தவறான சாட்டின் நிகழ்வு. படத்தின் ஆயுதங்கள், கவசங்கள், உடைகள் மற்றும் சண்டை திறன்கள் கேம் ஆஃப் தரோனஸிலிருந்து ஈர்க்கப்பட்டதாக TNA இந்தியா கருதியது. அதே நேரத்தில் விஜய் மற்றும் சுதீப்பின் கதாபாத்திரங்கள் ஜான் ஸ்கோனா மற்றும் ஸ்டோனிஸ் பாரதியுடன் ஒற்றுமை கொண்டிருந்தன. சமினா ஸ்மோட்லேகர் மருதியரை சண்டையிட்டு அவர் ஒரு வேதாளம் என்பதை நிரூபிக்கும் காட்சியை கிளாடியேட்டர் 2000 இதே போன்ற ஒரு காட்சியுடன் ஒப்பிட்டார். இந்த படத்திற்கு ஒரு உத்வேகம் என்று தயாரிப்பாளர் சிபி தமிழ்ஸ் உறுதிப்படுத்தினார். இந்த படம் இளைய பார்வையாளர்களையே ரசிகர்களை ஈர்த்தது. தி இந்துவின் பரதவாஜி ரங்கன் எழுதுகிறார். வேறு விதமாக சொன்னால் சிம்புதேவன் பெரியவர்களுக்கான திரைப்படத்தை உருவாக்க மறந்துவிட்டார். அவரது கண்டுபிடிப்புகள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. ஒன்று அல்லது 2 வினாடிகள் நம்மை மகிழ்விக்கின்றன. கதைக்கு திரும்புகிறோம். இசை. புலி இசை தொகுப்பு தேவிஸ்ரீ பிரசாத் ஆகஸ்ட் 2 2015 வெளியிடப்பட்டது. நீளம் 25.51. மொழி தமிழ். சோனி மியூசிக் இந்தியா. தேவிஸ்ரீ பிரசாத் காலவரிசை ஸ்ரீ மந்துரு 2015. புலி 2015. சிவம் 2015. சச்சுன் 2005 மற்றும் வில்லு 2009 படங்களுக்கு பிறகு 3வது முறையாக விஜயுடன் இணைந்து தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவுகளை அமைத்துள்ளார். படத்தின் ஆடியோ உரிமைகள் சோனி மியூசிக் இந்தியாவுக்கு விற்கப்பட்டன. வைரமுத்து எழுதியவை.
விஜய் மற்றும் ஸ்ருதிஹாசன் பாடிய பாடலின் டீசர் ஜூலை 24 2015 வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீட்டு நிகழ்வு ஆகஸ்ட் 2 நடைபெற்றது. இந்த நிகழ்வு யூடியூப்பில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம்னா ஜெயமுங்க. அந்த படம் கொஞ்சம் 2003 வெளிவந்திருக்குதுங்க. அந்த படத்தை இயக்கியவர் எம் ராஜாங்க. எழுதியவர் பிரசன்னா குமாருங்க. கதை எழுதியவர் தேஜா. அடிப்படையில் ஜெயம் தெலுங்கு படம்ங்க. தயாரித்தவர் எம் வரலட்சுமி, ஆசிரியர் மகன். நடிப்பு ரவி மகன், சுதா, கோபி சந்த். ஒளிப்பதிவு ஆர் ரத்தனவேலுங்க. திருத்தியவர் எடிட்டர் மகன். இசையமைத்தவர் ஆர்பி பட்நாயக். தயாரிப்பு நிறுவனம் எம்ஏ திரைப்படம் கைகள். இந்த படம் வெளிவந்த தேதி ஜூன் 21 2003 தமிழ் மொழிங்க. இந்த வெற்றி ரவி தனது மேடை பெயருக்கு முன்னேற்றதாக படத்தின் தலைப்பை தக்க வைத்துக் கொள்ள தூண்டியதுங்க. மேலும் 2025 மாற்றப்பட்டது. இன்று வரை கோபி சந்த் நடித்த முதல் மற்றும் ஒரே தமிழ் படம் ஜெயம். கதைகளம் 1980களின் முற்பகுதியில் நடக்கும் ஒரு பின்னணியுடன் படம் தொடங்கிறது. அங்கு இல்ல சுஜாதாவும் ரகுவும் நடிக்கிறார்கள். அவர்களின் தந்தைகள் சிறந்த நண்பர்கள். ரகுவும் சுஜாதாவும் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று முடிவு செய்துள்ளனர். இருவரும் உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் போது சுஜாதா ஒரு சிறந்த மாணவியாக மாறுகிறார். அதே நேரத்தில் ரகு நல்ல ஒரு மனிதராக மாறுகிறார். அவர் பணத்தை திருடுகிறார். பெரியவர்களுடன் கெட்ட பழக்கங்களை பிடிக்கிறார். ஒருமுறை படிக்கும்போது சுஜாதாவின் வகுப்பை தோழனுடன் நெருக்கமாக இருந்ததற்காக அவர் அடிக்கிறார். அவரும் சுஜாதாவும் மீண்டும் ஒருபோதும் சந்திக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்கள். இறுதியில் ரவியின் குடும்பம் பிரிந்து செல்கிறது. நாட்கள் செல்ல செல்ல இருவரும் ஒருவர் மறந்து விடுகிறார்கள். நிகழ்காலத்திற்கு வரும்போது சுஜாதா ஒரு அழகான இளம் பெண்ணாக வளர்ந்தார். சுஜாதா தந்தை அவர் நேசிக்கிறார். அவர்கள் கிராமத்து புறநகரில் ஒரு புஷ்பத்தூரில் ரவி வசிக்கிறார். ரவி ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அவரது விதவை தாயாரால் வளர்க்கப்பட்டார். ரவி குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துக்கொண்டு பணத்திற்காக கிராமத்தில் வேலை செய்கிறார். அவர் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மற்றும் கண்ணியமான மனிதர். அவருக்கு நண்பர்கள் குழு உள்ளது. அவர்கள் அனைவரும் சுஜாதாவை போலவே அதே கல்லூரியில் படித்து சுஜாதா வகுப்பு தோழர்களாக மாறுகிறார்கள். ஆரம்பத்தில் சுஜாதா அவருடன் பேசுவதில்லை. ஆனால் சிறிது நேரம் கழித்து இருவரும் காதலிக்கிறார்கள். இது சுஜாதாவின் தங்கை கல்யாணிக்கு தெரியும். நாட்கள் செல்ல செல்ல சுஜாதா ரவியின் காதலை வெளிப்படையாக பரிமாறிக்கொள்கிறார். இருவரும் ரயிலில் ஒரே பற்றில் பயணம் செய்கிறார்கள். சுஜாதாவின் குடும்பம் ஜோதிடரால் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். அவர் அதையே தந்தையிடம் தெரிவிக்கிறார். பின்னர் அவர் கல்லூரிக்கு செல்ல தடை விதித்து தனது பழைய நண்பரை தொடர்பு கொண்டு சுஜாதாவின் திருமணத்தை தனது மகன் ரகுவுடன் ஏற்பாடு செய்கிறார். ரகு ஒரு திமிர் பிடித்த மூரடனாகவும் பெண்களை வெறித்தனமாக நடத்துபவனாகவும் மாறிவிட்டான். அவனது தாயார் அவனை சுஜாதாவை சந்திக்க வற்புறுத்துகிறான். ரகு சுஜாதா பார்க்க புஷ்பத்திற்கு வருகிறான். எந்த ஆர்வமும் இல்லாமல் இருப்பினும் அவன் சுஜாதாவை சந்திக்கும் போது சுஜாதாவை அழகில் மயங்கி திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். சுஜாதா ரவி மீதான தனது காதலை வெளிப்படுத்தும் போது ரகு சுஜாதாவை மிரட்டுகிறான். திருமணம் ஏற்பாடுகள் தொடர்கின்றன. சுஜாதாவின் முன்னிலையில் ரகு தாக்குகிறான். அவனது வீட்டை ரகுவின் ஆட்கள் முற்றுகையிட்டு அவனது தாயை மிரட்டுகிறார்கள். இருப்பினும் ரவியின் தாய் தன் மகன் சண்டையிட வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் இருந்ததால் அது ஒரு கோலையை போல அல்ல, வெற்றியுடன் நடக்க வேண்டும் என்று கூறுகிறான். தன் தாயின் வார்த்தைகளை கேட்டு ரவி ரகுவை சவால் செய்து மறுநாள் காலை 7 மணிக்குள் அவனும் சுஜாதாவும் திருமணம் செய்து கொள்ளும் என்று எச்சரிக்கிறான். கோபமுடைந்த ரகு திருமணத்தை முன்கூட்டி நடத்துமாறு ஒரு குடும்பத்தினரிடம் கூறுகிறான். சுஜாதா உடைமாட்டு அறைக்குள் செல்கிறார். ஆனால் உண்மையை ரவி செய்தியை அறிந்த பிறகு ரவிக்காக காத்திருக்கிறார் சுஜாதா. ரகு வருவதற்குள்
ரவியும் கொஞ்சம் சுஜாதாவும் தப்பி செல்கிறார்கள். தீவிர துரத்தலுக்கு பிறகு ரவியும் சுஜாதாவும் காட்டில் ரகு